கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். பிரியமானவர்களே, ஏன் கவலை, ஏன் கலக்கம், ஏன் பயம், ஏன் திகில்? உங்களை குறித்து ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் கர்த்தருக்கு இருக்குது. உனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய மனிதங்களை பார்த்து ஒருவேளை நீங்கள் பயப்படலாம். அந்தகாரத்தின் வல்லமைகளை, வன்கண் ஆவிகளை, பொறாமையின் ஆவிகளை, எரிச்சலின் ஆவிகளை, குற்றங்கண்டுபிடிக்கிற ஆவிகளை, குறை சொல்லக்கூடிய ஆவிகளை, நிந்திக்கிற ஆவிகளை, அவமானப்படுத்தக்கூடிய ஆவிகளை, தூற்றி திரியக்கூடிய ஆவிகளை, கோள் சொல்லக்கூடிய ஆவிகளை, பொய்யான காரியங்களை யோசித்து சொல்லக்கூடிய ஆவிகளை குறித்து ஒருவேளை நீங்கள் கலக்கமாக இருக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கென்று கர்த்தர் வழக்காடுவார். அவங்க உச்சி கொடுமையை பிடிச்சி உங்கள் பாதங்களை கீழே கர்த்தர் போடுவார். உனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய உன் சத்துருக்கள் எத்தனை பேராக இருக்கட்டுமே, 1000 10,000 பேராக இருக்கட்டுமே, உங்களுக்கு முன்பாக அவங்க முறிய அடிக்கப்படும்படி கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் அவங்கள முறிய அடிப்பீங்க. ஒரு வழியாக அவங்க வருவாங்க, ஆனால் தேங்காய் செதறி போகிற மாதிரி 7 வழியாக உங்களுக்கு முன்பாக அவங்க ஓடி போகிறத உங்களுடைய கண்களில் நீங்கள் பார்ப்பீங்க. காரணம் என்ன? கர்த்தர் உங்களுக்கென்று வழக்காடக்கூடியவராக இருக்கிறாரு. உங்களுடைய யுத்தங்களை உங்களுக்கென்று செய்யக்கூடியவர் கர்த்தரே. நீங்கள் சும்மா இருந்து ஆண்டவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்தரித்து கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய ரட்சிப்பை உங்களுடைய கண்களில் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்னபடியாக, கர்த்தர் உன் களஞ்சியங்களில் நீ கையுடன் எல்லா வேலையில் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்குற தேசத்தில் கண்டிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பார். இதைத்தான் உபாகமம் 28:8 ஆண்டவராய கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. தைரியமாக இருங்க, உற்சாகமாக இருங்க, கிருபை கூட இருக்கட்டும். ஆமென்.